கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, தனிமை, விரக்தி, தோல்வி, துரோகம் இனி இல்லை உங்களுக்கு. காரணம் என்ன பார்த்துருவோம். கமெண்ட் பாக்ஸ்ல ஆசிரியர் பணி அப்படின்ற ஒரு இதுல ஒருத்தங்க கமெண்ட்ல கேள்வி கேட்டுருக்காங்க, ஐயா ஜாப்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, சொந்த ஊரை விட்டு நான் தனிமையில இருக்கிறேன், சொந்த ஊருக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதல்ல கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2025 மிக நல்ல ஒரு விஷயம்னா கேது பகவானுடைய பயிற்சி மே 18 நடக்க போகுது. உங்க ராசியை விட்டு கேதுபான் விலகி 12ஆம் இடம் சிம்மத்துக்கு போறாரு. அதனால வாழ்க்கையில் இனிமே தனிமரமா நீங்க இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி சொந்த ஊருக்கு சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகி விட்டது. இது இவருக்கு மட்டும் இல்ல, கன்னிராசிக்காரங்க நிறைய பேத்துக்கு பொருந்தும் கண்டிப்பா. ஏன்னா தனிமை, விரக்தி, தோல்வினால, துரோகத்தினால தனியா இருக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் இல்லை. புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், புதியதொரு வாழ்க்கை அப்படின்றது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நடக்கும், அது கிடைக்கும். ஸோ பணம் முதல் பந்தங்கள் வரை நீங்க ஏமாற்றப்பட்டிருந்தால் அந்த ஏமாற்றத்திலிருந்து தப்பிச்சு வந்து இனிமே நல்ல ஒரு காலம் உங்களுக்கு இருக்கும். பணமும் சொந்தமும் சொத்துக்களும் புதிதாக உங்களுக்கு அமையும், கிடைக்கும். அதே போல நீங்க எடுக்கிற முயற்சியில இனிமே 100% வெற்றிகள் கிடைக்கும். காரணம் என்ன, இந்த முட்டுக்கடையா இருந்த கேது விலகிறாரு. சரிங்களா? ஸோ இனிமேல் வாழ்க்கையை நீங்கள் புத்துணர்ச்சியோடு ஆரம்பிக்கலாம். உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் உங்களுக்கு முழுமையான முறையில் சப்போர்ட் பண்ணும். நோய் பிரச்சனை முதற்கொண்டு உங்களுக்கு தீர்ந்து போகும். கவலைப்படாமல் நீங்க இருக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது, தோல்வியாதி உள்ளவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி பண்ணுங்க, விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் உங்களுடைய ராசிக்கு கேது வரும்னா கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஆகும். ஸோ அதனால இனிமேல் விடுதலை, விமோச்சனம், சந்தோஷம், நிம்மதி உங்க வாழ்க்கையில உண்டு. பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க பொன்னான காலகட்டத்தை. சரிங்களா?